நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த பக்கம் வந்துட்டா மேட்டர் முடிஞ்சிச்சு, ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டோம், அது சமூக ஆர்வலர்கள் கருத்து, இந்தியாவை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன அமைச்சரவை வேணும், என்ன பதவி வேணும், அதை பார்த்து அவங்க கேட்குறத கொடுத்து நேர்சீராக முடிச்சுட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சது என்று இந்த பிரச்சனையை நாம் கருதலாமா, அப்படி பார்க்கலாமா என்பது இல்லை. இப்போ இருக்கிறாங்க, இது ஒத்து வராது, எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துடும், அப்போ நம்ம பக்கம் வந்து தான் ஆகணும், நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு காத்திருக்க முடியுமா? அப்படி பார்க்கின்ற பிரச்சனையா இது என்பதுதான் இப்போ கேள்வி. இது ஒரு நெக்ஸஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மீடியா கூட எதிர்கட்சி முன்ன பலவீனமாக இருந்துச்சு, இப்போ வலுவாயிட்டாங்க, அதனால மீடியா ஆட்டோமேட்டிக்காக நடுநிலையாக மாறிடும். அப்படியா மாறப்போகுதா? நீதிமன்றம் இனிமேல் கரெக்டாக கான்ஸ்டியூஷன் படி ஜனநாயகமாக இருக்கும். ஈடியில் பிடிச்சவங்களாம் வெளியே விடுப்பா, இது வேணாம், இனிமேல் பிரச்சனை, இனிமேல் இந்த மாதிரி யாரையும் கைது பண்ணுறதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம், யூஏபிஏ ஈடியில் பிடிச்சவங்களாம் வெளியே விடு, பீமா குறைகள்லாம் ரிலீஸ் பண்ணு, நடக்க போகுதா?